வாசிக்க கேட்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும்படிக்கும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வாசித்த ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன 45ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அவர் யதார்த்தமானவைகளை பேசுகிறவர். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. எதை சொல்லுகிறாரோ, எதை செய்ய போகிறாரோ அதை தான் பேசுகிறார். அதை உங்களுக்கு முன்கூட்டி தெரியப்படுத்துகிறார். அதை தான் நம்ம பிராமிஸ் வேர்டு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா வாக்குறுதி அப்படி என்று சொல்லுகிறோம். வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தை ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் அந்தந்த காலத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக தம்முடைய வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த காரியங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவருக்கு மகிமை சூழ்நிலைக்கேற்றபடி பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை வாக்குறுதிகளை நமக்கு தந்து தம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் தான் செய்ய போகிறவைகளை அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி உடலிலே சொல்லுவோமா? இப்பொழுது நமக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை என்ன? இந்த ஆண்டிலே தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நமக்காக கர்த்தர் திறப்பார். திறப்பாரா? ஆமென் சொல்லுங்க. சந்தேகம் இருக்கிறதா? ஆண்டவர் சந்தேகம் இல்லாதவர்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா ஃபுல் கான்ஃபிடன்ஸோடு முழு நம்பிக்கையோடு 2 கரத்தை உயர்த்தி ஆமென், எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் வேலை ஸ்தலத்திற்காக கர்த்தர் வானத்தின் பொக்கிஷத்தை திறப்பார் என்று சொல்லுகிறவர்கள் கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நமக்காக பரலோகத்தை திறக்கிறவர், வானத்தை திறக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எதற்காக அப்படிங்கிறதை அந்த வசனத்தின் மேல் பகுதியிலையும் கவனிக்கிறோம், கீழ்ப்பகுதியிலையும் கவனிக்கிறோம். ஏன் பொக்கிஷத்தை திறக்கிறார்? உங்கள் வேலைகளிலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கணும். நீங்கள் விதைக்கிற விதைக்கு நல்ல நீர்ப்பாய்ச்சல் உண்டாகணும். விதை சில வேளைகளிலே விதைத்து மண்கட்டியிலே மக்கி போனதை போல போய்விடுகிறது. ஒரு விதையை விதைக்கும் போது விதைத்த விதை 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த விதைக்கு வானத்தின் நீர் பாய்ச்சப்பட வேண்டும். இல்லை என்றால் நீர் பாய்ச்சப்பட வேண்டும். அந்த விதைக்கு நீர் இல்லாவிட்டால், அது ஒரு வெடிப்பின் நிலமாய் மாறிவிட்டால், வனாந்தரமாய் மாறிப்போனால் அந்த விதை மக்கி போகும், பலன் கொடுக்காது. ஆனால் ஒரு மழை பெய்தால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அதனுடைய மசூல் அதிகமாக இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்கிற பிரயாசைகளிலே அவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் ஏற்ற காலத்திலே உனக்கு மழையை கட்டளையிடுவார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். சில வேளைகளிலே மழை பெய்கிறது. அது சில மலைகள் சில விவசாயிகளுடைய விதைப்பை, இல்லை என்றால் அவர்களுடைய மசூலை, அவர்களுடைய அறுவடையை அது அழித்து விடுகிறது. ஏராளமான கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக காட்டாறு போன்ற தண்ணீர்களும் பேய்மலை போன்ற பெருமலைகளும் அதை அழித்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை கவனிக்கிறோம். இன்னொன்று சொல்ல போறால், பருவம் தப்பின மலை, காலத்துக்கு முந்தி பெய்கிற மலை அது பிரயோஜனம் இராது.
ஆனால் ஏற்ற காலத்தில் பெய்கிற மழை அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏற்ற காலத்தில் பெய்யப்படுகிற மழைதான் நல்ல மசூலை, நல்ல விளைவை கொண்டு வரும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும்படி உனக்கு ஒரு நல்ல பெருக்கம், நல்ல ஒரு விருத்தி, நல்ல ஒரு விசாலம் உண்டாகுவதற்கு அண்ட சராஷ்டிரத்தையும் கையில் வைத்திருக்கிற நான், வானத்தை கைகளில் வைத்திருக்கிற நான், தம்முடைய கைகளினாலே சகலவற்றையும் கட்டளையிடுகிற நான் உனக்காக ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும்படி கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அந்த வாக்குத்தத்தின் மைய பகுதியினுடைய பின்பகுதியிலே கவனிக்கிறோம். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். நீயோ இதுவரைக்கும் பல கடன்களில் நீங்கள் மூழ்கி இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவர் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நீயோ கடன் வாங்குவதில்லைங்கிறார். நீங்க போய் அங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக புழுவில் போய் சிக்கிக்கொள்ள கூடாது. சில ஆட்கள் மலிவான நிறைய பணம் வச்சிருக்கிற ஆட்கள், பல நிறுவனங்கள், பல பைனான்சியர்கள் ஆண்டவருக்கு மகிமை தங்கள் பணத்தை பெருக்குவதற்கு அநேக சுலபமான வழிகளை நமக்கு சொல்லுகிறார்கள். 0% வட்டி, நீங்கள் இந்த பொருளை வாங்குங்க, அந்த பொருளை வாங்குங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். முதல்ல நீங்க ஆண்டவர் சமூகத்திலிருந்து நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் கர்த்தருடைய உடன்படிக்கை நான் மாறுவதில்லை, நான் கடன் வாங்கி அடிமைப்பட மாட்டேன். இந்த வருடத்திலே கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவேன். முதல் ஆயத்தம் கடன் வாங்குவதில்லை, நல்ல தீர்மானம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 1:8 தானியேல் தீர்மானம் பண்ணினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராஜாவின் போஜனத்தினாலே, இந்த பாபிலோன் போஜனத்தினாலே என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி 28வது வசனத்திலே கவனிக்கிறோம். மேதிய பெர்சியருடைய காலங்களிலே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி நல்ல தீர்மானம் எடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்குவதில்லை, இல்லை குறைஞ்ச வட்டி தான் அப்படின்னு நீங்க நிற்க கூடாது. அது சாத்தம் வைக்கிற கண்ணி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ கடன் வாங்க கூடாது. தமிழ்ல தானே சொல்றேன். நல்லா தூங்குறோன்னு தட்டி எழுப்பி சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ கடன் வாங்கக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, நீ கடன் வாங்கக்கூடாது. நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்லிட்டேன், கடனை வாங்கிட்டு இங்கே லோன் அலையக்கூடாது. லோன் தராங்க, லோனு அலைகிறேன், லோன் தராங்க, லோனு. நீங்கள் அப்படி யாரும் அப்படி ஆகக்கூடாது. முழங்கால முடக்குங்க. அவர் சொல்லியிருக்கிறார், உனக்காக நான் வானத்தின் பொக்கிஷத்தையே திறப்பங்கிறாரு. உங்க தேவையை கர்த்தர் சந்திக்க உண்மையுள்ளவர். நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்க. முதல் தீர்மானத்தை எடுங்க. இரண்டாவது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் நீங்க பெருகணும் அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய கடந்த நாளே உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் நல்லவர். ஒரு பெரிய அண்ணன் மாதிரி இங்கே நடுவில் உட்காந்து அவங்கள கொஞ்சம் கவனிங்க. ஒன்றும் பேசிக்கிறீங்க, டிஸ்டர்பன்ஸாக தெரியலையா? எவனுக்கும் எங்கேயோ வந்து விருந்தா இதை திருத்தாத நீங்கள் ஊரில் போய் என்னடா சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய உன்னத நாமம் உயர்த்தப்படட்டும். என்னென்னா நம்ம கவனிக்கணும், நாம் உயர்த்தப்படுவதற்கு ஆண்டவர் ஏற்கனவே அவர் தம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார்.
ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். நீங்க ஒரு மனுஷன் இடத்துலையும் தலை குனிய கூடாது, எவன்டையும் கை கட்டி நிற்க கூடாது, எவனிடத்திலும் கையேந்தி நிற்க கூடாது. நான் என் பொக்கிஷத்தை திறப்பேன்ட்டேன், நான் என்னுடைய பொக்கிஷ சாலையை திறப்பேங்கிற. மறுபடியும் என்ன, அவர் பொய் சொல்ற தேவனா? அவர் தம்முடைய வாக்குறுதியில் உண்மையுள்ள தேவன். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென் சொல்றீங்களா? அவர் நிச்சயமாய் சந்திப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுவரை நான் ஒன்று உங்களுக்கு இன்னொன்று சொல்லட்டுமா, உங்களை உற்சாகப்படுத்தட்டுமா? நம்ம அறியாத நாட்களிலேயே, நாம் அவர் அறியலை. நம்ம அறிஞ்சது 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம், 20 வருஷம் தான். நம்ம பிறந்தது 40 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னால். அநேக வருஷத்தில் நம்ம குடிகாரனாக இருந்தோம், அநேக வருஷத்தில் அடிதடிகாரனாக இருந்தோம், அநேக நாட்களில் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தோம். அந்த விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கும்போதே தெய்வம் நம்மளை முன்குறித்து அவர் நம்ம மேலே ஒரு பிளான் வச்சதுனால நம்மளை போஷித்தாரே. சென்ற நாட்கள் எல்லாம், கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளை நடத்தினாரே. நம்ம அவர் அறியாத நாட்களே அவர் நம்மளை தீமைக்கு தப்புவித்தாரே. இப்போ அறிந்து அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நம்மளை அவர் கைவிடுவாரா? ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் உங்கள் காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நீங்க நம்புங்க, நீங்க விசுவாசிங்க. வேகமாய் சில காரியங்களை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழிகளை சொல்ல விரும்புகிறேன். போன ஆண்டவர் நியூ இயர் 1ஆம் தேதி சொன்னேன், நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு. 2வது சொன்னேன், வாக்குத்தத்தத்தை கையில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க சும்மா அதை அப்படி வச்சிடக்கூடாது. பாஸ்டர் நல்ல போட்டிருக்கிறார், நல்ல டிசைன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு அதை ஒரு டிசைனாக பார்க்கக்கூடாது. அதை பார்த்து ஒரு சகோதரன் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஆண்டவருக்கு சொன்னாங்க, போர்டு சின்னதாக இருக்குது பாஸ்டர், வசனம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மறுநாள் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எனக்கு வந்திருக்கு. அதை நான் இதை தான் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களா என்னமா தெரியல அப்படின்னா விட்டுறேன். வேறொரு காரியத்தில் விசாரித்தேன். அப்போ அங்கே அந்த சகோதரி சொல்லுது, பாஸ்டர் வசனம், அந்த சகோதரன் நான் போயிருக்கும்போது சொன்னது அப்படி தான், வசனத்தை முன்னையே வச்சுருப்போம். அதில் என்ன சொல்லுங்க, உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் அந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எங்களுக்கு பழிப்பதற்காக முன்னையே வச்சுருப்போம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால சரியாக தெரியலை அப்படின்னு. மறுநாள் பார்த்தா அதை கொஞ்சம் அவங்க பெருசாக்கி என்ன செஞ்சாங்களோ தெரியலை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒரு ஆளுங்கிறனால ஒரு 150 ரூபா செலவழித்து பெருசாக ஆக்கியிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் விசுவாசத்துக்காக நன்றி. நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குற ஆளுக்கு ஒன்றுக்கு எப்பவுமே ஏராளமான காரியங்கள் இருக்கும்போது அதை நம்ம பெருசாக செய்ய முடியல, அதை அவ்வளோதான் செய்ய முடியும். கர்த்தர் நல்லவர். நமக்கு போர்டு பெருசில் இருக்கிற வார்த்தை தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. உலகத்தானே சொல்லுகிறான். ஆமே, கோழி குருடாக இருந்தாலும் கறி ருசியாக இருக்கணும். அதே மாதிரி நமக்கு போர்டு சின்னதாக அந்த வாக்குறுதி தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல சொன்ன வார்த்தையை நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வசனத்தை வாசித்து விடக்கூடாது. அந்த வாக்குறுதிக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர், நான் இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைக்கு, கற்பனைகளுக்கு நீ கவனமாய் செவி கொடுத்தால் இந்த வாக்குறுதி இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையிலே வந்து பலிக்கும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. 2வது, நீங்கள் அந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணணும். சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நம்ப பண்ணின இந்த வார்த்தையை நினைத்தருளும், அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல். அந்த வார்த்தையை கர்த்தர்ட்ட நினைப்பூட்டுங்க. நினைப்பூட்டி ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுவோமா? 3வதாக மிக முக்கியமான காரியம், வேகமாக வாசிக்கலாம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக வாசித்த தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்களை வாசிக்கலாமா? நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் சொல்லுகிறதாவது, முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன்,
நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று இப்ப நல்லா இங்க கவனிங்க. எதற்காக ஆண்டவர் இந்த கோரேசை ஆண்டவர் அழைத்தாராம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள். இதில் நீங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆசி வேதாகமத்தை வாசிக்க தயவாய் கேட்கிறேன். வாசிக்க கவனிக்கலாமா? 45:3 சீக்கிரம். எடுத்தீங்களா? 45:3. மறைத்து வைத்த கருவூலங்களையும், நான் முதல் நாளே சொல்லியிருந்தேன், கருவூலம் பொக்கிஷ அறை, இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்து யாரோ ஒருவருக்காக, யாரோ ஒரு சிலருக்காக, யாரோ ஏதோ ஒரு காரியத்திற்காக மறைத்து வைக்கப்பட்டவைகள். இது இவருடையதுதான். ஆண்டவருக்கு மகிமை. யாருடைய வழிபோக்கனுடையதல்ல. அந்த இருளிலையும் ஒளிப்பிடத்திலையும் அவர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னார் வருவார், இந்த காலத்தில் வருவார், இன்ன நேரத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று மறைத்து வைக்கப்பட்டவைகள். அந்த காலத்திற்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அவர் மறைத்து வைத்திருந்த பொக்கிஷம் இன்றைக்கு இந்த மக்னாயும் திருச்சபைக்காக அவர் ஏற்கனவே தம்முடைய கருவூலத்தின் நன்மைகளை அங்கே மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு சபை இந்த பட்டணத்தில் தோன்றும். அந்த சபையின் மக்கள் ஒரு புவர் பீப்புளாக, மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக, சில கை நாட்டுகளாக, சில பாமரர்களாக, சில ஆண்டு புறமாக்கப்பட்டவர்களாய், ஆண்டு தள்ளப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் என்னை சேவிப்பதற்கு, என் நாமத்தின் பயப்படுவதற்கு, என்னை ஆராதிப்பதற்கு அந்த ஜனம் வரும். அந்த ஜனத்திற்கு என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணும்படி ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கும்படி நான் மறைத்து வைப்பேன் என்று சொல்லி அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாய் உனக்காக எனக்காக ஒளிப்பிடத்திலே இருளிலே மறைத்து வைத்த பொக்கிஷத்தை எடுத்து தருகிற ஆண்டு இது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த கோரேஸ் ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி. அவனுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு முன்பதாக. அந்த பொக்கிஷாரை பூட்டக்கூடாது. எல்லாத்துக்காக பூட்டப்படலாம். வந்தவன் போனவனா சும்மா போய் பூந்து அடிச்சுட்டு போக முடியாது. மற்றவனுக்கு பூட்டப்பட்டிருக்கும். ஆனா என் ஜனத்திற்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டா, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக அந்த வாசல் பூட்டப்படாது. அவன் அந்த இருளிலே மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை அனுபவிக்கும்படி நான் அவனுக்கு கொடுக்கும்படி என் நாமத்தை அவன் அறியாமல் இருந்தோம், என் நாமத்தை அவனுக்கு தரித்தேன். என் நாமத்துக்கு என் நாமம் அவன் தரிக்கப்பட்டாதான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாகி அவரை ஏற்றுக்கொண்டவள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைங்கிற அதிகாரம். அந்த பிள்ளைங்கிற அதிகாரம் வந்த உடனே தகப்பனுடைய சொத்தெல்லாம், தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாம்
பிள்ளைக்குரியது என்பது போன்று இந்த கோரேஸ் தேவனுடைய நாமத்தை அறியாதிருந்த அவனை இப்பொழுது கர்த்தர் அழைத்து தம்முடைய நாமத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுத்து இப்பொழுது மறைத்து வைத்த பொக்கிஷத்தை எல்லாம் அவனுக்கு கொடுக்கிறது போல நீங்களும் நானும் ஒரு நாள் தேவனை அறியாதிருந்தோம். கர்த்தர் இப்பொழுது நம்மை பயில் காட்டி அழைத்து கொண்டு வந்து எனக்கும் உங்களுக்கும் தேவனுடைய பிள்ளை என்கிற நாமத்தை தந்து அவர் தமது பொக்கிஷத்தை நமக்காய் திறக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். விளங்கி கொண்டவர்கள் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கோரேசுக்காக ஆண்டவர் வாசலை திறக்கிறார். கோரேசுக்காக பொக்கிஷ சாலையை திறக்கிறார். கோரேசுக்காக மறைத்து வைத்த புதை பொருள்களை ஆண்டவர் எடுத்து கொடுக்கிறார். யார் அந்த கோரேஸ்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. இந்த கோரேஸ் தேவனை அறியாத ஒரு அந்நிய மார்க்கத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் இஸ்ரவேலன் கிடையாது, அவன் புறஜாதியான். ஆனால் அவனுக்குள்ளே தேவனுக்கு சில வேளையில் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க வீட்டில் கூட நீங்க பார்த்துருக்கலாம். என்னைய கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம பிள்ளைய ஆண்டவருக்கு மகிமை பெற்று அவனை நோய்க்கு கொடுக்காம பேய்க்கு கொடுக்காம பிள்ளைய வளர்ப்போம். நம்ம பிள்ளையை வளர்த்து அவனை பாராட்டி சீராட்டி அவனுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை உருவாக்கி கொடுப்போம். ஆனால் அவன் நம்மளை ஏங்குறவங்கன்னு கேட்க மாட்டான். எல்லா பிள்ளைகளும் அப்படி கிடையாது, சில பிள்ளைகளை சொல்கிறேன். ஆனால் நம்ம வீட்டுக்கு அவன் மூலமாய் வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவருக்கு மகிமை, அவன் மூலமாய் வந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஒரு பிள்ளை ஒரு பையன் ஆண்டவருக்கு மகிமை அந்த தாய் தகப்பனுக்கு அன்பா கூப்பிடுவான். அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடுவான். இது கழுதை எரிஞ்சு பேசிட்டு போகும். வாங்க, அவங்களுக்கு வேலை கிடையாது. ஆனால் அந்த பையன் அவன் அண்ணி அவன் கனப்படுத்தி பேசுவான். எப்பா பெற்றுட்டாப்பா, எப்பா பெற்று வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறேன் சரிதானா? கை வைத்து ஆமென்னு சொல்லுங்கப்பா. சொல்கிறேன் சரிதானா? என்ன அதே மாதிரி இப்போ பாருங்க, இவனுக்கும் அந்த அப்பாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. பெத்தெடுத்து நோய்க்கு பேய்க்கு கொடுக்காம இருந்தது வெளியே தருதலை அலையுது. இது சும்மா வந்தது பாருங்க, கனம் பண்ணுது. அவன் வெறும் சும்மா கனம் பண்றது மட்டும் இல்லை, இவருக்கு ஒரு சின்ன காரியம்னா அவன் முன்ன வந்து நிற்பான். ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், கூட்டு போவான். வயோதிப நாட்களை தளர்ந்து போயிட்டான், அவர் கொஞ்சம் கூட்டு போவான். இவன் அந்நியன். இதே போலதான் சபைக்குள்ள இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனம், அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவனை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சியை குறித்து ஒரு கர்சனை கிடையாது. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலின் சேஷ்ட புத்திரன், அவன் என் முதற் பேரானவன். ஆனால் முதற் பேரா இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேவனுடைய காரியத்திற்கு முன்னணியில கிடையாது. ஆனா யார் முன்னணிக்காமா? அந்த வசன வாசிங்க, 44ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்களேன். நீங்க முதல்ல அங்கே எஸ்ராவுக்கு வாங்களேன். முதல்ல எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆமென், 1-2 வசனங்களை வாசிங்க சீக்கிரமா. எரோமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு, பாருங்க, இஸ்ரவேல் ராஜா இல்ல, பெர்சியாவின் ராஜாவாகிய முதல் வருஷத்துல ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்கும். 10 வருஷம் கழிஞ்ச பின்னாடி அல்ல, 50 வருஷம் போன பின்னாடி அல்ல. சில ஆட்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா இந்த எச்சி சொத்தை மிச்சம் வச்சு நாய்க்கு கொடுக்கறது போல, பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறது போல சில ஆட்கள் ரொம்ப பிற்படுத்தப்பட்டதை செய்கிறது, நலிவானதை. நான் அந்த பண்டிகை நாட்களில் கூட பார்த்தேன். இவங்கெல்லாம் இந்த ஆலய கட்டுமான பணிக்கு நம்ம எவ்வளவு நாட்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க என்ன செய்கிறாங்க? தன்னோடு சும்மா இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு ஆலயத்தினுடைய காரியத்தில் வந்து அவளை விட நான் நிறைய போட்டிருக்கேன் பாருங்க. அன்னைக்கு 3 பவுன் தான் போட்டேன், இன்னைக்கு 30 பவுன் போட்டிருக்கேன்னு காமிக்கிறதுக்கு வந்து நிற்கிறது. ஆனால் இந்த ஆலய கட்டுமான பணிக்கு ஒரு விசாரணை கிடையாது. சும்மா இருக்கிற இந்த இப்படி சும்மா உட்கார்ந்துருக்கிற கை செயின், கையில் மோதிரம், தேவனுடைய காரியம்னா என்ன? நீ என்ன செஞ்ச? என்ன பார்த்தேன்? வாழ வைத்தவர் அவர் உனக்கு ஜீவன் தராவிட்டால், அவர் உனக்கு வாழ்வு தராவிட்டால்
உன் வாழ்க்கையில் இந்த மேன்மை இருந்திருக்குமா? கடந்த நாளில் பாருங்க, நீங்க எங்க இருந்து அந்த ஏசியாவின் புஸ்தகம் 51 வாசிக்கிறது போல, நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவை நோக்கி பாரு. எங்க இருந்து வந்த? எந்த பாவத்தில், எந்த குடிகாரத்தன்மையில், எந்த விபச்சாரத்தன்மையில், எந்த விக்கிரக ஆராதனை தன்மையில், எந்த சபிக்கப்பட்ட நிலைமையில குடும்பமே புறம்பாக்கின அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கிட்டு வந்து ஆண்டவருக்கு மகிமை. ஏசாயா 56 அதிகாரம் 5வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், என் ஆலயத்திலே என் குமாரருக்கும் என் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தை பார்க்கிலும் உத்தம இடத்தை உனக்கு தருவேனே. உங்களுக்கு ஒரு மேன்மையான ஸ்தானத்தை இந்த சபையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புரியுதா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா ஆலயத்தின் காரியத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க பாருங்க. இப்படிதான் அந்த நன்றியற்ற தனமா அந்த இஸ்ரவேலர் இருந்தான். ஆனா இந்த கோரேஸ் யாரு? பெர்சியா ராஜா. அவன் பாருங்க, வருஷத்தின் வருஷமே, தொடர்ந்து வாசிங்க, முதலாம் வருஷத்திலே ஏவினதினாலே நல்லா இங்க கவனிக்க. இந்த எண்ணம் இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த ராஜ மேன்மை எதற்கு? பாபிலோன் ராஜா ஆண்டவருக்கு மகிமை உண்டு உப்பரியில உலாவும் போது சொல்றான், எப்படி இந்த மகா பாபிலோனை என்னுடைய மகிமையின் பிரதாபத்துக்காக நான் கட்டினேன், என்னுடைய மேன்மைக்காய் கட்டினேங்கிறான். அவ்வளவு பெரிய ராஜா. அதனாலதான் கர்த்தர் ஒரு அடி அடிச்சு அவனை புழுதிங்கிற மாடு மாறி மிருகங்களோட கர்த்தர் பகல்ல ஆண்டவருக்கு மகிமை புழுதியிலையும் வெயிலுக்குள்ள வெளியே கடை, பனியில நனைஞ்சு கடை, அவன் நகம்லாம் அந்த மிருக நகமா மாறிச்சான். அவன் தலையை முடிய வெட்ட முடியாத அளவுக்கு இருந்தான். நீங்க வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க பார்க்கலாம். நேரம் இல்லை, நல்லா கவனிக்கும். அவனுக்கு ஆண்டவர் மகிமை கொடுத்தார். பல இடங்கள்ல கர்த்தர் சொல்லும்போது சொல்றார், பாபிலோன் ராஜாவை பார்த்து, அவன் என் ஊழியக்காரன், அவன் என் தாசன், அவன் இடத்துல செய்வன் சொல்லி பல காரியங்களை பாபிலோன் ராஜாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்தார். ஆனா அந்த நல்லா இங்க கவனிங்க, பாபிலோனி ராஜா கர்த்தர் ஏற்படுத்தி அவனை பார்த்து அவன்கிட்ட கர்த்தர் தான் ஒப்பு கொடுக்காராம். இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிற, எருசலேமின் பாத்திரங்களை ஒப்பு கொடுக்கிறார். ஆனா அவன் சொல்றான், என் மகிமைக்காய் நான் கட்டின மகா பாபிலோன். ஆனா இவன் சொல்றான் என்னவா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க 2வது வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், எஸ்ராவின் புஸ்தகம், ஆமே, 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாம் சேர்ந்து எடுத்தீங்களா? பைபிள் மடியில் இருக்கணும். எத்தனை நேரம் சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க. 2 கையில் பிடியாப்பா பைபிள். அது தேவனுடைய வார்த்தை. சும்மா உன் நோட்டு புக்கு மாதிரி பார்க்கக்கூடாது, உன் ஸ்டடி புக்கு மாதிரி பார்க்கக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. நீ எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை கணம் பண்ணியோ அந்த வார்த்தை உனிய கணமா. இந்த வார்த்தை எசேக்கியா பிராஞ்சிசனை பார்த்து சின்ன வயதில் ஒரு தேவ மனுஷன் சொன்னாராம், தம்பி நான் சின்ன வயதில் இந்த வேதத்தை நீ தூக்குற, ஒரு நாள் வரும் இந்த வேதம் உன்னை தூக்கி சுமக்குன்னாராம். அவர் சாட்சி இப்போ சொல்ற, ஒரு நாள் இப்படி சொன்னாங்க ஒரு அங்கிள். அன்னைக்கு அந்த வார்த்தை எனக்குள்ள உண்டாச்சு. இன்னைக்கு இந்த வேதம் என்னை நான் போகாத நாடே கிடையாது. என்னை ஆகாய விமானத்தில் என்னை இந்த வார்த்தை என்னை சுமந்து கொண்டு பல தேசங்களுக்கு என்னை சுமந்து கொண்டு போகுதுன்னாராம். கைகளை உயர்த்துறையில சொல்லுங்களேன். வார்த்தை அப்படி தூக்கி அசால்ட்டை வச்சுட்டு நிற்கக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தைங்க. சாதா என்னைக்கு இந்த வாழ்க்கை மாறுதோ நீங்கள் அற்புதமாய் மாறுவீர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை இந்த வருஷத்தில் நீங்கள் கனம் பண்ணுங்க, முக்கியப்படுத்துங்க, முதன்மைப்படுத்துங்க. வார்த்தையை பக்கமாக வாசிங்க, அது உள்வாங்குங்க, வார்த்தையின்படி நடக்க கீழ்ப்படிங்க. நான் சொல்கிறேன், வருஷத்தின் கடைசியில் நீ உன் தலை உயர்த்தப்பட்டு மேன்மை அடையலைன்னா என்கிட்டவா அதுக்கு எத்தனை லட்சம் பெனால்ட்டினால் நான் தர்றேன். கர்த்தர் எனக்கு கொடுக்க வைப்பார். என வார்த்தைக்கு நான் நம்பிக்கையோடு சவால்றேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென் சொல்றீங்களா? எங்க கவனிங்க, எங்க வார்த்தை சொல்லுங்க, சேர்ந்து வாசிங்க 2வது வசனம்.
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாயாவில் இருக்கிற எருசலேமிலே கட்டும்படி. பாருங்க, ராஜ்யா உனக்கு முதல்ல அந்த அறிவு என்ன அப்படின்னா, எனக்கு தந்த மேன்மை, எனக்கு தந்த வாழ்வு, இதெல்லாம் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரி கொடை பிடிக்கிற மாதிரி அங்கே இங்கே உன்னை மாட்டிட்டு சிற்காப்பிள்ளைங்க பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்கு இல்லை. நமக்கு தந்த மேன்மை அவர் ராஜ்யத்தை கட்ட. அவன் ஒரு புறஜாதி, இஸ்ரவேலரை செய்யலைங்க, யூத ஜனம் செய்யலை, அவன் மறந்துட்டான். இந்த கோரேசா பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை, இந்த மேன்மையெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்த இந்த ராஜ்ய மேன்மை, இந்த ராஜ்ய மேன்மையெல்லாம் தந்தது எதற்காக என்றால், இங்கே அவன் இருக்கிற இடம் ஈரான், அவன் சொல்லுகிற இடம் எருசலேம். எருசலேம் இருக்கிற தேவாலயம் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு அங்கே. இங்கே இருக்கிற ஈரான்ல இருந்து எருசலேமில் இருக்கிற தேவாலயம் கட்டப்படுகிறதற்கு அவன் தாகம் கொண்டவனாய், அந்த வார்த்தையை பாருங்க, எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு? ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை காணுமே, இருக்கீங்களா? ஒரு அலையில சொல்லுங்க. 2000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற புறஜாதியான் எருசலேம் ஆலயத்தை குறித்து கட்டணம் விரும்பினானா? நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஆலயத்தை குறித்து உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? நீங்க பங்கெடுக்கிற ஆராதனை குறித்து உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? அதுல உங்களுடைய ஏவுதல் எப்படி இருக்கு? அந்த வார்த்தையை பாருங்க, அவர் என் ஆவில ஏவினபடினாலே. அவன் சொல்றான் ஜனங்கள் எல்லாம், அதை தான் நம்ம வாசித்தோம் 44ஆம் அதிகாரம் ஏசாயா 44 28வது வசனத்தில் கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க 44 வாசிங்க. நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம், ஆண்டவருக்கு பிரியமானது. ஆகாய் 2:8 வாசிக்கிறோம், நீங்கள் மலைகளில் ஏறி போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் என்ன செய்வேன்? பிரியமாயிருப்பேன். அவருக்கு பிரியமானதை செய்கிறவன். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெண்கல பொக்கிஷங்களை, ஆண்ட இருப்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து மறைத்திருக்கிற பொக்கிஷங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு தர வேண்டும் என்றால், நீங்கள் பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு கோரேசை போல தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள். இந்த பட்டணத்தில் பெரிய பெரிய டெம்பிள்ஸ்கள் இருக்கலாம், பெரிய பெரிய டவர் உள்ள கோயில்கள் இருக்கலாம். அந்த கோயில்களை விட நான் ஆராதிக்கிற என் தேவன், நான் அங்கம் வகிக்கிற சபை இந்த பட்டணத்திலே ஒரு மகிமையான ஆலயமாய் இருக்க வேண்டும் என்று இந்த கோரேசை போல நம்ம ஆவிய கத்த தட்டி எழுப்புவாராக. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். யாரோ செஞ்சு வச்சிருப்பா, நான் சேர்ல உட்கார்ந்து அப்படியே காத்து வாங்கிட்டு போவேன் அப்படி இருக்க கூடாது. யாரோ வேலையை முடிச்சு வச்சிருப்பா, அப்படியே அப்படி வந்து உட்கார்ந்து எஞ்சி போகல. நான் ஆராதிக்கிற என் தேவனுக்கு, நான் ஆராதிக்கிற என் சபைக்கு, ஆண்டவருக்கு ஒரு மகிமையான ஆலயமா இருக்கும்படி. இந்த பட்டணத்தில் பல ஆலயங்கள் இருக்கலாம், பல கோயில்கள் இருக்கலாம். அந்த கோயில் அப்படி பெருசு, அங்க பெரிய கொடிமரம் இருக்கு, இங்க தங்கத்தால புதிஞ்சிருக்கிற, அங்க தங்க கிரீடம் இருக்கு, அது இருக்கு, எத்தனை இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் பார்க்கிறோம், நான் ஆராதிக்கிற என் தேவனுக்கு, நான் ஆராதிக்கிற என் சபைக்கு ஒரு மகிமையான ஆலயம் இருக்கணும். அதற்குத்தான் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதற்கு தான் கர்த்தர் எனக்கு ஞானம் தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? அதற்கு தான் கர்த்தர் எனக்கு திறமை தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? அதற்கு தான் கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யம் தந்திருக்கிறார். ஆமென். பத்திரமா பூட்டி வச்சுட்டு, இந்த இதே மாதிரி பத்திரமா லாக்கரில் வச்சுட்டு, கிறிஸ்மஸ் வந்தால் கழுத்துள்ளியை மாட்டிட்டு, ஜனவரி வந்தால்
மாட்டிட்டு அதை காமிக்கிறதுக்கு இல்லை. நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஒரு அலையிலே சொல்ல மாட்டேங்க. நல்ல கை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. இந்த கோரேஸ் ஆவினால ஏவப்படுகிறவன், ஆலயத்தை நேசிக்கிறவன். ஆலயத்தை பாருங்க, 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற எருசலேம் ஆலயத்தை குறித்து கரிசனை உள்ளவன். மூன்றாவது அங்க வார்த்தையை கவனிக்கிறோம். 28ஆம் வசனத்தில் 44:28 அவன் என் மேய்ப்பன் அப்படிங்கிறார். என் மேய்ப்பன் அப்படிங்கிறார். எத்தனையோ ஆடுகள் அலைந்து சிதறி கிடக்கிறது, பல இடங்களில் சிதறப்படுகிறது. அந்த மேய்ப்பன் இல்லாததுனால தான் அந்த ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனம் 35, 36 வசனங்களை கவனிக்கும் போது பார்க்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு இவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் தொய்ந்தவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த வருஷத்திலே நல்லா இங்க கவனிங்க, நம்ம சபைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஊழிய மேய்ப்பனை தந்திருக்கிறார். இந்த மேய்ப்பரை பார்க்கல அவர் பிரதானமான மேய்ப்பர். இந்த சபை மேய்ப்பரை விட அவர் பிரதானமான மேய்ப்பர். அவர் பிரதானமான மேய்ப்பர். நான் ஒரு மேய்ப்பர், அவரால் ஏற்படுத்தப்பட்ட மந்தையை கண்காணிக்கிற மேய்ப்பர். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஏசாயா 44:28 படி கோரேசை போல உங்க ஏரியாக்களுக்கு ஏரியாவினுடைய மேய்ப்பராக உங்கள் பகுதியிலே அலைந்து திரிகிற ஆடுகளுக்கு நீங்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். உங்க குடும்பத்துக்கு நீங்கள் மேய்ப்பராக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க குடும்பத்தை நீங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா கர்த்தருடைய மேய்ச்சலுக்குள்ள கொண்டு போகணும். கர்த்தருடைய காரியத்திலே உங்கள் குடும்பம், உங்க வாலிப பிள்ளையா இருக்கலாம், வாலிப தம்பியா இருக்கலாம், அவன் கண்டதை மேயக்கூடாது. மேய்ப்பன் இல்லாத ஆடு கண்டதை மேயும். அது வாட்டுக்கு எதை எரிக்கலையை கூட திங்கும். தோத்திரம் கண்ட இடத்துல வாய் வைக்கும். சில கடைசியில் பார்த்தா அடி வாங்கிட்டு காலை நொண்டி நொண்டி வரும். ஆனால் ஒரு மேய்ப்பன் இருக்கிற ஆடு அப்படி இல்லை. அந்த மேய்ப்பன் அற்புதமாய் அந்த ஆட்டை அழகாய் நடத்துவான். புல்லுள்ள இடங்களுக்கு நேரம் கொண்டு போவான். நல்ல மேய்ச்சலை கொடுப்பான். நல்ல கையில் வச்சிருக்கிற கோல் தடியை வைத்து அநேக கொப்புகளை களைகளை பறித்து அந்த ஆட்டுக்கு கொடுப்பான். இந்த ஆடு நல்லா புஷ்டிப்பாகும், நல்ல சிறப்பாய் மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நல்ல நீரோடை உள்ள இடங்களுக்கு கொண்டு போய் தாகம் தீர்ப்பான். இதே மாதிரி உங்க பிள்ளைகளை, உங்க வாலிப பிள்ளைகளை, உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க கையின் கீழ் கொடுத்திருக்கிற இந்த ஆண்டு குடும்பத்தை நீங்க கர்த்தருடைய மேய்ச்சலுக்குள்ளே நடத்தணும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. தகப்பன்மார்கள் உங்க பிள்ளைங்களை நல்லா படிப்புக்கிறதுக்கு நல்ல எஜுகேஷன் சென்டர் நீங்க கொண்டு போய் சேர்க்கிற நல்ல ஸ்கூல்ல அந்த ஆனவனை கூட தெரியாது, சரியா பேச கூட தெரியல, மண்டையில் கமாக்கு போகலாமா, ஆனிஸ் போகலாமா, செந்தாமஸ் போகலாமா, இன்னும் பிள்ளை ஊந்துக்கிட்டு தான் போகுது. ஆனால் நினைவு அப்படி இருக்கு. அங்கே கொண்டு போய் சேர்ப்போமா. நீங்கள் நல்ல ஸ்கூலுக்கு போகிறதோ நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டடி கொண்டு போதோ குறைவில்லை, தப்பு இல்லை. ஆனால் அதை விட உங்கள் பிள்ளைங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையினாலே போஷிக்கப்படுவதற்கு நீங்கள் சிறு வயதிலே நீங்கள் பிள்ளை நடத்தணும். ஒரு எளிய சொல்லுங்களேன். வேதத்தில் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் தீமோத்தேயு குறித்து பவுல் அடிகளார் அருமையாக சொல்லுகிறதை கவனிக்கிறோம். நீ சிறு வயது முதற்கொண்டு வேத வாக்கியங்களை கற்று தெரிந்திருந்தாய். வாசிக்கலாமா? எடுத்தவர் வாசிங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 14வது வசனம், 3:14. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை 15வது வசனம் பாருங்க. வேத எழுத்துக்களை
சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். சிறு வயது முதல், சின்ன வயதிலே முதல்ல நம்ம பிள்ளைய சிறு வயதிலே வேதத்தில் தேர வைக்கிறதற்கு நீங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய் மாறணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. படிப்புக்கு முக்கியப்படுத்த தப்பு சொல்லலை, சம்பாத்தியம் செய்வதற்கு தப்பு சொல்லலை. சம்பாதிக்கட்டும் பிள்ளைங்கள், ஆண்டவருக்கு மகிமை, நல்லா படிக்கட்டும் பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்களை எல்லாம் சங்கீதம் 132 சொல்லப்பட்டது போல, உன் குமாரர்களை நான் சிங்காசனத்தில் வைப்பேன் மாதிரி உங்கள் பிள்ளைக்கு மேன்மையான இடத்துக்கு வரட்டும். அது நமக்கு ஆசீர்வாதம், அது நமக்கு பெருமை, அது நம்ம கர்த்தருடைய சித்தம். நம்ம பிள்ளைங்கள் இந்த தேசத்திலே நீதிமானின் சந்ததி புகழ் பெற்று விளங்கும் என்று எழுதியிருக்கிறபடி நீங்க நன்றா இருக்கணும். ஆனா அதே வேளையில கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா தேவனுடைய காரியத்தை அசட்டப் பண்ணி, தேவனுடைய நிறைய வாலிபர்களுக்கு வேத வசனமே கிடையாதுங்க. காலையில சொன்னவருக்கு அங்க பிசி, நைட்டு மட்டும் எத்தனையோ முறை சொல்றேன், தேவ சமூக ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியில் அப்படியே வச்சு எங்களை அப்படியே நிமித்துறாங்க. காலையில் நான் சொல்கிறேன், காலையில் எழுந்திரிச்ச உடனே உலகத்தான் சொல்கிறான், காலையில் எழுந்தவுடன் கடவுளை தொழு, ஆலயம் செல்லுவது சால சிறந்தது. காலையில் உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப தம்பிமார் ஒரு பையன் வீட்டில் இந்த வருஷம் படுக்கக்கூடாது. காலையில் 4:30 மணிக்கெல்லாம் அவனை தட்டி எழுப்பி ஃப்ரெஷ் ஆகி ஆலயத்துக்கு வர வைங்க. உங்கள் பிள்ளைகளுடைய தடைகள் மாறும். உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சி கொடுங்க. ஆலயத்தில் ஆராதனைக்கு போய் நின்று தம்பி, கர்த்தரை சேவித்துடுவா தம்பி. பைபிள் படி 3 அதிகாரமாவது நீ லிமிட், ஒரு குறைஞ்சபட்சம் 3 அதிகாரமாவது படிக்காம எந்த வேலையும் கையில் எடுக்காத. முதல்ல கர்த்தரை தேடு. அதான் மேய்ப்பன், குடும்பத்துக்கு மேய்ப்பன். கோரேஸ் ஒரு மேய்ப்பன். பிள்ளைய சும்மா வளர்த்து மட்டும் விட்டுறாதீங்க, நீங்க ஒரு மேய்ப்பனா இருக்கணும். 2 கை உயர்த்து ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். ஆண்டவர், இதுவரைக்கும் நான் குடும்பத்தில் ஏதோ பிள்ளைக்கு சொத்தை போட்டேன், சொத்தை கொடுத்தேன், சொத்தை சேர்த்தேன். ஆனால் இந்த வருஷத்தில் என் பிள்ளையை கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் மேய்த்து நடத்த உராபாலா சந்த அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியத்திற்கு நான் கருத்தாக கேர் எடுக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என் சபையில் வெறும் சரீர பிரகாரமான என் பிள்ளையை வளர்ப்பதற்கு அல்ல, அவனை விட இவனை விட எஜுகேஷன்ல ஆண்டவருக்கு மகிமை ஸ்டாண்டர்டா பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நல்லது அதையும் செய்யணும், இதையும் விடாது இருக்கணும். கரங்களை தட்டி ஆமென் சொல்றோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. 3வது அந்த 45ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு முன்பதாய். அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி நாள் ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் இருக்கிறார். உங்க பிள்ளைங்க ஆவியில நிரப்பப்படணும். வாலிப தங்கச்சிமார்கள் ஆவியில நிரம்பணும். வாலிப தம்பிமார் ஆவியில நிரம்பணும். பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞானமான காரியங்களை செயல்படுத்துவார். நான் சில யூடியூப்ல சில வாழ்க்கை அடிமட்டத்தில் இருந்தவர்கள் உயர்வை பார்த்துருக்கோம், புறஜாதிகளில் பார்த்துருக்கங்க. புறஜாதி மனுஷனில் அடிமட்ட நிலைமையில் இருந்தவன் மகா பெரிய பிரபு, அதாவது வர்ணிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க. அதில் எப்படி நடந்தது? ஒரு சின்ன ஞானம், ஒரு தொழிலில் ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு புதிய யுக்தி, அது ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். அந்த சின்ன அந்த கண்டுபிடிப்பு, ஒரு சின்ன ஞானத்தினால அவங்க எல்லைகள் விரிவாகி ஆண்டவர் அநேக கம்பெனிகளில் வேலைக்கு இருந்தவங்க, லேபராக இருந்தவங்க இன்னைக்கு பல ஆயிரங்களுக்கு வேலை கொடுக்கிற அந்த கம்பெனியினுடைய முதலாளிகளாக மாறி கர்த்தர் அவங்களை உயர்த்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க தம்பி செல்லமே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் ராஜா. கர்த்தருடைய அபிஷேகத்தில் இருக்க பாரு இந்த ஞானம், அந்த ஞானத்தினுடைய காரியம், அந்த அபிஷேக நிறைவில் உண்டாகிற ஒரு வெளிப்பாடு வந்தால் போதும், நீ எங்கேயோ போயிடுவ. இன்னைக்கு நிறையா பிள்ளைங்க இன்ஜினியரை படிச்சுட்டு 10,000க்கும் 15,000க்கும் சம்பளத்துக்கு நின்றுக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது, ஒரு பக்கம் இந்த ஜனம் அறிவில்லாமல் சங்காரம் ஆகுது.
அறிவில்லாம சிறைப்பட்டிருக்கான். 10,000க்கு இவ்வளவு மாண்டு கிடக்கிறியே, உன்னை 10 லட்சத்துக்கும் 10 கோடிக்கும் அதிபதி ஆக்குகிற தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லையே. சத்தத்தை காணுமே, சத்தத்தை காணுமே. ஆமே ஆமென் சொல்லுங்க. சாதாரண மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுற மாட்டேன்னு சொன்ன மாதிரி இந்த சாதாரண படிப்புக்காக, சாதாரண வேலைக்காக 10,000க்கும் 15,000க்கும் போய் காலையில் இருந்துச்சு. காலையில் அவன் சொன்னா கரெக்டாக செய்யலாம். நம்ம சபையில் ஒன்று சொன்னோன்னா அது அப்படியே கிடக்கும். இது எப்படின்னு கேட்க, நீ எனக்கு இல்லை, இந்த சபையில் ஒரு கலசம் தண்ணீர் நீ கொடுத்தா நீ எனக்கு இல்லை ராஜா, ஆண்டவருக்கு. நீ கொடுக்கலையா, அது ஆண்டவருக்கு கொடுக்கல. நம்ம நினைக்கிறோம் இவருக்கு என்னத்தை கீழ்ப்படியும், எனக்கு இல்லை. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சாதாரணமான நிலைமையில நான் வாழ எனக்கு ஆண்டவர் கிருபையா பவுல் அடிகளாலே சொல்றாரு. ஆண்டவருக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்போ நான் ஒரு அற்ப மனுஷன், நான் சிறுமையிலிருந்து வந்தவன், பெரிய வாழ்வே எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவ நாம மகிமை. இந்த வருஷம் பாருங்க, என் வீட்டில் ஒரு சின்ன ஒரு பொடி சீரியல் கூட போடலை, ஒரு சின்ன ஸ்டார் கூட போடல. ஒரு சின்ன ஒரு ஸ்டார் வாங்கல, ஒரு லைட் போட்டுக்கலாம்ல, ஒன்றுமே போடல. போடலைங்கிறது கவலையே கிடையாது. தோத்திரம். வீட்டுக்குள்ள ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னால் போட்ட ஒரு சீரியல் இப்படி தொங்கிட்டு கிடக்கு. 3 வருஷத்துக்கு முன்னால் போட்டு அதை கூட பிளக்கை சொருவி லைட்டை போடணுமே, அது இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு அலையில் நல்லா கை தட்டி ஆமன்னு சொல்ல மாட்டீங்க. நீ போடலைங்கிறனால வீடு இருட்டாவாக கிடக்க போது, எனக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க, நீங்க செய்வது தேவனுக்கு. அதான் கொலோசியர் சொல்லும்போது சொல்றார், நாம் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்வோம். ஆமென் சொல்லுங்க. பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது, நாம் புசிப்பதும் கர்த்தருக்கென்று, புசியாதிருப்பதும் கர்த்தருக்கென்று. தேவ பிள்ளைகள், இந்த வருஷத்துல உங்க பிள்ளைங்க நல்ல அபிஷேகத்துல நிரம்ப ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளை ஊக்குவீங்க. தம்பி, எங்க வாலிப தம்பில என் முகத்தை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் கண்டினியூவா நீ அந்நிய பாஷை பேச, மினிமம் ஒரு அரை மணி நேரம் அப்படி பழகு. அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் வந்து அந்நிய பாஷை ஆவியில் நிரம்பி பேசு. தங்கச்சிமா, அவங்கள அன்பா சொல்றேன், தாழ்மையாக சொல்றேன், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நல்ல ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. அப்படி இருந்தா பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா அந்த யோசேப்பை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நம்ம இங்கே கவனிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் 41ஆம் அதிகாரத்தில் இங்கே பாருங்க, 38வது வசனத்திலிருந்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது வசனம் வாசிங்க பார்ப்போம். 41, 38 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நல்லா இங்கே கவனிங்கம்மா, தங்கச்சிம்மா நல்லா இங்கே கவனிங்க. அண்ணே, வாலிப அண்ணே, இங்கே கவனிங்க. பார்வோன் அரண்மனையில் நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க, சாஸ்திரிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய திறமை மிக்கவங்க இருக்கிறாங்க. இப்போ பார்வோனுக்கு ஒரு சொப்பனம். பார்வோன் சொப்பனத்தை இந்த சாஸ்திரியால ஞானிகளால் சொல்ல முடியலை. கர்த்தருக்கு மகிமை, அவன் பயந்து போய் நிற்கிறான். இப்போ யோசேப்பு நம்ம அண்ணன் இருக்கார் பாருங்க, சொல்லுங்க, நம்ம அண்ணன். சொல்லு தப்பா, நம்ம அண்ணன் யாரு? யோசேப்பு அண்ணன். சொல்லுங்க, நம்ம அண்ணன். இந்த யோசேப்பு அண்ணன் எங்க இருக்காரு? அரண்மனையில் இல்லை, சிறைச்சாலையில். சொல்லுங்க, சிறைச்சாலையில் இருந்தார் அண்ணன். ஆண்டவர் யோசித்து பாருங்க, ஆண்டவர் அடி வாங்கிட்டு தோத்திரம் நிந்திக்கப்பட்டு செய்யாத குற்றத்துக்கு பரிகாசம் பண்ணப்பட்டு அங்கே கிடக்கிறார் நம்ம அண்ணன். ஆனால் அவர் மேலே ஒரு ஆவியானவர் இருந்தார், அந்த அபிஷேகம் இருந்தது. இப்போ அந்த வார்த்தை சொல்லுது 38 பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாவற்றையும், தம்பிமார் தங்கச்சிமார் சத்தமா சேர்ந்து வாசிங்க பார்ப்போம், வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம்
உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பு இதெல்லாம் கொடுத்தது காணாதுன்னு இவ்வளவு மேலெல்லாம் கொடுத்துட்டான், அதிகாரத்தை கொடுத்துட்டான், அரண்மனையை கொடுத்துட்டான், சிங்காசனத்தை கொடுத்துட்டான், எல்லா உயர்வையும் கொடுத்துட்டான். பின்னும் அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், அதை நீங்கள் அடிக்கோடு இடணும். பின்னும் பின்னு நல்லா பின்னு, அந்த வார்த்தையோட பின்னு தோத்திரம் இல்லையா சொல்லுங்களேன். பின்னும் பார்வோன், ஆமாம், கஜனாவில் உள்ள ஒரு தங்க கட்டியை கொடுத்துருக்கலாம், கஜனாவில் இருக்கிற வேற மோதிரத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் பார்வோன் கையில் ஒரு மோதிரம் இருக்கு. அது என்னன்னா, அது முத்திரை மோதிரம், அதுதான் அதிகார மோதிரம். இப்போ அந்த முத்திரை பதிச்சாதான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அரசு உத்தரவு காரியங்களுக்கு செல்லும். எல்லாம் எழுதிட்டு முத்திரை போடலைன்னா ஒண்ணுமே செல்லாது. இப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா அந்த அதிகாரத்தின் முத்திரை மோதிரத்தை இப்போ தன் கையிலிருந்து கலற்றி யோசேப்பின் கையிலே, எவ்வளவு அழகா ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பாணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிபதி ஆக்கினான். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. தம்பி தம்பி தங்கச்சி, யோசேப்பு நிறைய படித்ததுனால அல்ல, வான சாஸ்திரம் தெரியும், பூகோள சாஸ்திரம் தெரியும், எனக்கு அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் தெரியுங்கிறனால அல்ல. அவன் மேல ஒரு தேவ ஆவியானவர் இருந்தா, அவன் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது, அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருந்தா, அடிமைத்தனத்தில் இருந்தா, சிறையிருப்பில் இருந்தா, செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவித்திருந்தவன் இப்பொழுது கர்த்தர் அரண்மனையிலே கொண்டு வந்து அதிபதியாய் மாற்றி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இந்த புது வருடத்தில் இங்க இருக்கிற அநேக தம்பிமார்கள், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கோரேசாக, நீங்க தேவாவியை பெற்ற கோரேசுகளாக நீங்க வானத்தின் பண்டக சாலை உங்களுக்கு திறக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பதாக வெண்கல கதவு உடையும். அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பதாக இருப்பு தாழ்பால்கள் முறியும். வாழ்க்கையில் வேலை ஸ்தலத்தில் தடை, முன்னேற்றம் இல்லாத தடையா, ப்ரமோஷன் இல்லையா, பல இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்ல உனக்கு ஒரு வேலை கிடைக்கலையா, பல வருஷம் பல இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருக்கிறேன், வேலை கிடைக்கல, பல முயற்சி பண்ணேன், பக்கம் பக்கமா வாசித்தேன், ராப்பகலா முழிச்சு வாசித்தேன், கிடைக்கலங்கிறியா? இந்த வருடத்தில் ஆவியான துணையோடு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அபிஷேகத்திற்கு, ஆண்டவருடைய ஆவியானவருக்கு உன்னை இடம் கொடு. உன் படிப்பு செய்யாததை, உன்னுடைய முயற்சி செய்யாததை என் தேவ அபிஷேகம் உனக்காக வழிகளை திறக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிப தம்பிமா தங்கச்சிமார்களுக்கு நல்ல வரன்களை கத்த தருவா, நல்ல எதிர்காலத்தை கத்தர் உங்களுக்கு தருவா. உங்க வாழ்க்கை ஒளிமயமாய் மாறும். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதா நீங்க கோரேசா மாறணும். ஆமென் சொல்றீங்களா? நீங்க ஆண்டவருடைய காரியத்திற்கு நீங்க முன்னணைப்பட்டா ஆண்டவர் உங்களை முதன்மைப்படுத்துவார். எல்லாரும் எழுந்திருக்கலாம், கண்களை மூடி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதிலே முனைப்படுங்கள். எருசலேமின் சமாதானத்தை தேடுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய காரியத்தில் முனைப்படுங்க. கர்த்தர் உங்களுக்காக இந்த வருஷத்தில் வெண்கல கதவுகளை உடைப்பா, இருப்பு தாழ்பால்களை முறிப்பா, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவா. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல தீர்மானம் எடுக்க உங்களை தாழ்மையாய் கேட்கிறேன்.